Just now we have reached Salem. Night we reached average from 6 to 7, 8 hours from Chennai to Salem. Now we are at one of my friend's house, Mr. Karthik, who has provided me accommodation. This is the place we stayed here. Night tangindom. Mr. Karthik. These are my friends. Enga luggage ella inga irukku. சேலம் முழுக்க ஃபுல்லு மலை சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. நேற்று செம குளிருங்க, பயங்கர குளிர் தெரியுதுங்களா. ஒரே சிட்டி, மெயின் சிட்டியில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் இப்போ எல்லா பக்கமும் மலை, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மலை தான். சேலம் மாநகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. லக்கேஜ், ஃப்ரெண்ட்ஸ் லக்கேஜ் எல்லாமே இருக்கு. This is the place we stayed here yesterday night, and here is Mr. Karthik who provided me to me and all friends yesterday accommodation. Thanks, Mr. Karthik. Thank you. பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் கிளம்ப வேண்டியது தான். இன்னும் ஒரு half an hour இருக்குது. Scheduled departure from Salem is around 8 a.m. as fixed by the team members. We hopefully leave by 8 a.m. or 8:30 a.m. from Salem to Palakkad. From via Palakkad, we move towards Adilapalli waterfalls. அநேகமாக இன்னைக்கு மாலை ஒரு 4 மணிக்கு போயிடுவோமா கார்த்திக்? 4 மணிக்கு போயிடுவோமா? 4 மணிக்கு ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஏன்னா எல்லோரும் ஒரே வேகத்தில் போக முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், பார்த்துக்கலாம். வில் மேனேஜ் த ட்ரிப் ஆன் த வே. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், மதியம் லஞ்ச் சாப்பிட்ணும். சாப்பிடாமல் வண்டியை ஓட்ட முடியாதுங்க, அது எல்லோரும் தெரிஞ்ச கதை தான். And we are following our and we got female companion too. Yeah, she's a rider. May I know your name, madam? Madam, Rudra. Huh? Rudra. Okay, can you explain about your travel experience yesterday? எதாவது ஒன்று சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். She is having Yamaha. Yeah, she is having Yamaha. She flied yesterday, I think so. Yeah. அருமையாக ஓட்டினாங்க, வாழ்த்துக்கள். We got a female companion. She rode perfectly. அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? பிரேக்ஃபாஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னா வில் ஹெட் ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர், பாலக்காடு. ஒன்ஸ் வி ரீச் கேரளா, ஐ அப்டேட் யூ லேட்டர். நாங்கள் கேரளா ரீச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் ஒரு அப்டேட் போடுறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். Thank you. காலை வணக்கம் அனைவருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. தோசை, ஒரு தோசை, ஒரு மசால் தோசை. வேற என்ன கிளம்பி வச்சு மணி என்ன அதுன்னு தெரில. ஆல்மோஸ்ட் இப்போ சேலம் தாண்ட போகிறோம்.
டுவர்ட்ஸ் கேரளா போயிட்டுருக்கோம். ஈவினிங்குள்ளே ஃபால்ஸ் போயிடுவோம் நினைக்கிறேன் நான். அதிரப்பள்ளி ஃபால்ஸு பார்க்கலாம், எப்படின்னு தெரில. கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். ஓகே, மீண்டும் சந்திப்போம் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்.
streets so I can celebrate. Never knew a feeling better than today. Means to a beginning of a brighter day. Letting in a feeling, mending what we break. Find the solace in the dissonance. You control the way you see the world. We've come so far, and now let go. Let the feeling take its toll. We've worked so hard, now don't you know? This is music for the soul. Let the music take control. Push away the pain. Life is a playground, you can play the game. Look to the horizon, the sun is on the way. Move till the nighttime, then we'll fade away. Find the solace in the dissonance. You control the way you see the world. So far, and now let go. Let the feeling take its toll. We've worked so hard, now don't you know? This is music for the soul. இது எந்த இடம் தெரியல. ஸோ நயமாக ஏதோ லாரி ஒன்று வருது. டீப் வேலி பார்த்தீங்களா, எல்லாம் இயற்கையான மரங்கள். என்ன மரம்னு தெரியல, அநேகமாக ரப்பர் மரமாக இருக்கலாம். ரப்பர் தானேங்க அது? ரப்பர் தோப்பு தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக கேரளா வந்தாச்சு. கேரளாவில் எந்த இடம் தெரில. ஆல்மோஸ்ட் நியர் பாலக்காட் பார்டர். பாலக்காட்லேருந்து இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த இடம். நண்பர்களை கேட்டால் தான் தெரியும். உள்ளே இறங்கி போகலாம். அழகான ஆறுப்பா. அட 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 அந்த ஆற்றை ஒத்துறான் ஓரமாக கிணறு. பறவைகள் பார்த்தீங்களா, வித்தியாசமான பறவைகள். நம்ம வண்டி இங்கே இருக்குது. ஃபுல்லு தோப்புப்பா. டீ எஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன் நான். வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்குப்பா. இந்த ரோட்டில் சின்ன ரோடு தான், பயங்கர டிராஃபிக்குங்க. மேலே ஏதோ டீ எஸ்டேட் மாதிரி இருக்குது. இது டீ எஸ்டேட் தானே? ரப்பர் இருக்குல்ல, அப்போ டீ இருக்காது. நம்ம நண்பர்கள் இங்கே நிற்கிறாங்க ஒரு வழியா. உங்கள் பேர் என்ன? விஸ்வநாத். இப்போ தான் பார்க்குறேன் நான். என்ன ப்ரோ நீங்கள் போட்டு தனியாக போடுறீங்க? கூப்பிட்டா நாங்களும் போட்டு ஃபோட்டோ இல்லைங்க, அன்னைய வீடியோ தாங்க. எல்லாம் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாமே ஜோதி ஆகணும் சார்.
மிக அழகான கேரளா. ஆடு மேய்து பாருங்க மேலே. டிப்பிக்கல் கேரளா. உள்ள அழகான ஆறு ஓடுதுங்க. பார்த்தோம் நாங்கள் இந்த ரூட் மாதிரி இருந்தோமா. கட்டன் சாயா. தெரியுதுங்களா? ஏகப்பட்ட மரங்கள், காடு. கேரளா மாநிலத்துக்கே உரிய காடுகள். நான் அதிகமாக பேச மாட்டேன், ஏதோ ஓரளவுக்கு பேசுவேன், அவ்வளோதான். மலைக்கு மேலே வீடு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகான சின்ன வீடு, அது உள்ள ஆடு. ஆனால் இதெல்லாமே யானைகள் வழித்தடம் தான். பெரிய வாழைப்பழம். பாதை மேலே மலைக்கு மேலே போகுது. மழை காலத்தில் நம்ம வந்து இங்கே வர முடியுமா அப்படின்றது சந்தேகம்தான். பாதை இப்படியே போய் அந்த பக்கமாக வருது. மேலே வீடு, கீழே அவங்களுக்கு கடை போட்டிருக்காங்க. நம்ம போவோமா? கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். போவோம். ஆனால் வழுக்குதுப்பா. ட்ரெக்கிங் ஷூ இல்லை இது, அதனால் லைட்டாக வழுக்குது. அம்மா மழை, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் போல இருக்குது இந்த ஏரியாவில். மழை பெஞ்சு தண்ணி ஊறி அப்படியே வழிஞ்சு வருது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா இடம்? எப்பா சின்ன வீடு, கேரளா வீடு. கோழி, இது அவங்களுடைய கோழி. எவ்வளோ கோழி பார்த்தீங்களா? எக்கச்சக்கமான கோழிப்பா. அதனால ஒரு நாய் ஒன்று கத்திட்டு இருக்கு. இப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். சும்மா அப்படியே இருக்க முடியுமா? அவங்களோட வீடு சின்ன வீடு, கிராமத்து வீடு. மழைக்காக டென்ட் போட்டிருக்காங்க. சென்னை சென்னை. அது என்ன டீ எஸ்டேட்? அது மேல ஃபுல்லு டீ. ஓ, അവിടെ ഇഷ്ടംപോലെയുണ്ട് വീട്. அது வரைக்கும் வருது. அதுவும் உங்க வீடா? வீடோட അങ്ങനെ അങ്ങോട്ട് പോകും. ஆஹா, அந்த பக்கமா போவீங்க. அவரு மலையாளத்தில் சொல்றாரு, அவரோட வீடு எங்க இருக்கான், அந்த பக்கமா போவாராம். நாய் கத்திட்டு இருக்கு. எல்லாமே டீ எஸ்டேட்டுங்க. டீயா அது? അതെ, ഒരു 150 തന്നത് കൊടുത്തത് വെട്ടിയിട്ടില്ല. അതാ കമറ കൊടുത്താ വലിയ വെച്ച് കൊടുത്താട്ടോ சார். டீ டீ எஸ்டேட் அது மேலே உள்ளது.
டீயா? டீ எஸ்டேட் அது மேலே உள்ளது. അല്ല, ஆ എസ്റ്റേറ്റ് അല്ല, எல்லாமே ரப்பர் അല്ല റബ്ബർ. ரப்பர் தான். റബ്ബർ ഇതുപോലത്തെ വീടുകൾ. ரப்பர் எஸ்டேட் மொத்தமாக. റബ്ബർ എസ്റ്റേറ്റ്. கேரளா ரப்பர். കേരള റബ്ബർ. பறவை சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் அ டிப்பிக்கல் கேரளா பேர்ட் சவுண்ட். இது உட்பக்கருடைய சவுண்டு இது. எப்பா ஆ வழுக்குதுப்பா. மழை பெஞ்சு ஈரமாகி பாசி பிடிச்சி சாதாரண ஷூ போட்டுலாம் ஏற முடியாது. யமா எவ்வளோ மெதுவாக ஏங்கினா பார்த்தீங்களா? பாசி, அவ்வளோவும் பாசி. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே தான் விடணும். நான் ஒன்றும் இல்லை. ഞാൻ പറയാം அமைதியான இடம்பா. நம்ம நண்பர்கள் வந்து காஃபி டீ குடிச்சிட்ருக்காங்க. சரி, ஓகே. என்ன நம்ம வ்ளாகை வில் கண்டினியூ லேட்டர் ஆன் ஆஃப்டர் ஒரு அரை மணி நேரம் கழித்து, இல்லைன்னா நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு ஆக்சுவலி இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்துதான். அந்த ஃபால்ஸுக்கு போக முடியல. 3:30க்கெலாம் லாக் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் கேரளா. மதியம் 2 மணிக்குள்ளே வந்தால் தான் அலோடா. ஸோ அதனால் we are heading back to or any nearby accommodation. இன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் தான் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகணும். இவங்க எப்படி என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நேரமாக நாளைக்கு காலையில் தான் ஒரு ஐடியா வரும். அது வரைக்கும் we cannot say anything as of now. Okay, thank you.